நமஸ்காரம். சர்வகுருப்ஜோ நம. வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது, ஏற்றம் என்றும் நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களின் நண்பர்களே, எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அதை சாதகமாக்கி துடிக்கக்கூடியவர்கள் நாமர்கள். அதனால் எதிர்வரக்கூடிய ஆவணி மாதம், குரோதி வருடம் ஆவணி மாதம் 2024 16/8/2024 ஈவினிங் 8:20 பூராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கர தசையில் பிறக்கக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? 8ஆம் வீட்டில் சூரியன், புதன், சுக்கிரன். அந்த புதனும் சுக்கிரனும் கொஞ்ச நாள் கழிச்சு கன்னிக்கு மாறுகிறார்கள். அந்த 8ஆம் வீட்டை சனி, நம்முடைய வீட்டு அதிபதி, 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 8ஆம் வீட்டினுடைய பார்வை இருக்கிறது. 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் நம்மளுக்கு 12இல் அமைந்திருக்கிறார். இந்த மாதம் பிறக்கச்சே அந்த மாதிரி 2ஆம் வீட்டில் ராகு, 4இல் குருவும் செவ்வாயும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். லாபஸ்தானத்தை 11ஆவது வீட்டை குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கிறார்கள். அவர்கள் இருப்பதும் 4வது இடம். அது சுக்கிரனுடைய வீடு. அந்த சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறார், 8லிருந்து 9க்கு வருகிறார். அதனால் இந்த மாதம் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும், செயல்கள் அனைத்தும் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி நாம் ஒரு வீடு மாறணும்னு நினச்சாலோ, அல்லது வீடு கட்டணும்னு நினச்சாலோ, அல்லது வீட்டுக்காக லோனுக்கு போகணும்னு நினச்சாலோ, ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் ஏற்றத்தை தரக்கூடியதாக, நல்லதொரு லாபத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. 3ஆம் இடத்தில் ராகு இருந்து நம்முடைய பார்வையை பார்த்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நம்முடைய 4ஆம் வீட்டை, செவ்வாயினுடைய வீட்டை பார்க்கிறார். சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால சில சந்தர்ப்பங்களில் நாம் யாராவது சந்திக்க போகணும்னு நினைக்கிறோம். அவர் திடீர்னு நம்ம கிளம்புற போது நமக்கு ஒரு மெசேஜ் வரும், சார் இன்றைக்கி நான் வேற ஒரு இடத்துக்கு போகிறேன், நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன அவாய்டன்ஸ், தவிர்ப்புகள் நமக்கு வருவது நமக்கு தவிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதை நாம் சிறிதளவு எதிர்கொள்ளத்தான் வேண்டும். அது மட்டுமல்ல, சில இந்த மூட்டு வலி, உடல் வலி வரக்கூடியது, ஷோல்டர் பெயின் வரக்கூடியது, இந்த மாதிரி உடல் உபாதைகள், சில செலவினங்களை, எதிர்பாராத செலவினங்களை நமக்கு வைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதற்கான நாம் முன்னாடி கொஞ்சம் பிளான் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. வண்டி எடுக்கிற போது ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. அது மட்டுமல்ல, நமக்கு யாராவது 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதாக குருவினுடைய வீடு, அந்த குரு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய 5ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சி எடுத்தவர்களுக்கு அதற்கான நல்ல ரிசல்ட் வரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில், ஏன்னா 7ஆம் நாட்டு சனி அப்படின்னு சொன்னால் கூடமே சனி 2இல் இருக்கிறதுனால கொஞ்சம் முயற்சிகள் அதிகமாக எடுக்கணும் சார். ஒரு தடவை 2 தடவை நம்ம ட்ரை பண்ணிவிட்டு அடப்போப்பா என்னமோ ஆயிடுத்து அப்படின்னு விட்டுறக்கூடாது. டைரக்டரை போய் பார்க்கணும், ஒரு முயற்சி நாளைக்கு வர சொல்லிருக்காரு அப்படின்னா, இல்லை இன்னும் 1 வாரம் கழிச்சு வாங்க திடீர்னு மெசேஜ் பண்ணிடுவார். அதையெல்லாம் மனதளவு எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது தான். ஏன்னா நம்ம முயற்சியை மட்டும் கைவிடவே கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நம்முடைய முயற்சியை நாம் விட்டுவிடவே கூடாது. அந்த முயற்சி தான் நமக்கு பலன் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நம்முடைய சொந்த காலில் நிற்கணும் சார். அடுத்தவனை நம்புறதை விட நாம யாரையாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு நல்லது தான். அடுத்தவருடைய ஹெல்ப்பை கேட்கறது அப்படிங்கிறது நல்லது தான். இருந்தாலும் முயற்சி என்பது நாம் முழுமனதாக எடுக்க வேண்டும். அவர்களையே நம்பி ஒரு களத்தில் இறங்கிவிடக்கூடாது. அது எந்த பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்லது தான். பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு, எஸ்பெஷலி இந்த கூட்டு பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது என்பது மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மெடிக்கல் லைனில் இருக்கிறவர்களுக்கு, முதலாளியாகட்டும் தொழிலாளியாகட்டும், நல்லதொரு மேன்மையை தரக்கூடியதாக தான் அமைந்திருக்கிறது. எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி நாமும் சனிக்கிழமைகளில், ஏன்னா சனி நமக்கு உச்சன், நமக்கு அதாவது அதிபதி, வீட்டுக்கு அதிபதி 2ஆம் வீட்டில் வேற இருக்கார். நாக்கு வேற சனியினுடைய வீட்டில் இருக்கார். அதனால் சனிக்கிழமைகளில் ஈவினிங் 7 to 8 சென்று நவகிரகத்தை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் லாபத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நமக்கு உதவக்கூடியவர் குரு 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் 3க்கும் 12க்கும் அதிபதியாக இருந்தாலும் லாபஸ்தானத்தை பார்க்குறார். செவ்வாயோடு சேர்ந்து நமக்கு அமையக்கூடிய வீடு நல்லபடியாக இருக்கணும். அது தண்ணி தேங்காமல், தண்ணி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்கக்கூடாது, கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. அதனால் நாம்
தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருதல் என்பது மிக மிக மேன்மை தரும். நமக்கு இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அந்த குலதெய்வத்தை நம்முடைய இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரத்தில் சென்று ஒரு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வருவது என்பது நமக்கு மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. மகர ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் நல்ல லாபகரமான மாதமாகத்தான் அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.